ஓகேவா? என்ன இது புரியுதான்னு பாரு. இப்படி வினாத்தாள்ல நமக்கு இப்படி கேள்வி கேட்டிருப்பாங்க. வாழை காட்டில் குயில்கள் அலறி கொண்டும் காகங்கள் கூவிக்கொண்டும் இருந்தன, இப்படி கொடுத்துருப்பான். இதை நம்ம எப்படி மாற்றி எழுதணும்னா, வாழை காடுங்கிற வார்த்தை பதில வாழை தோட்டத்தில் குயில்கள் அலறி கொண்டும் அப்படின்னு வர்ற பகுதியில நம்ம குயில்கள் கூவிக்கொண்டும் காகங்கள் கூவிக்கொண்டும் வந்துச்சுன்னா அந்த இடத்துல எப்படி மாத்தணும்? கரைந்து கொண்டும் இருந்தன. புரியுதா? சரி சார், இந்த இடத்துல இந்த அலறி கொண்டும் கூவி கொண்டும் பதிலாக வேற வார்த்தை கொடுக்க கூடாதான்னா எது வேணாலும் கொடுக்கலாம். குயில்கள் கத்தி கொண்டும், புரியுதா இல்லையா, காகங்கள் பேசிக்கொண்டும் இருந்தன அப்படின்னு கூட கொடுப்பாங்க. ரைட் தானே? நமக்கு தேவை பிழையான தொடர், எது வேணாலும் கொடுப்பாங்க. ஆனா அதுக்கு சரியான தொடர் எதுனா, குயில்கள் என்ன பண்ணும்? கூவும். காகங்கள் என்ன பண்ணும்? கரையும். சரி, அடுத்த தொடர் பாருங்க. முருகன் சோறு சாப்பிட்டு பால் குடித்தான். பாரு, நம்ம வாயில அப்படித்தானே சொல்ற, டே இன்னைக்கு என்னடா சாப்பிட்ட? சோறு சாப்பிட்டேன் சொல்றோம்ல. அப்ப சோறு சாப்பிட்டேன்ற நம்ம பேச்சு வழக்கில் அப்படித்தானே சொல்றோம். அப்போ நாம் பேசுகின்ற வார்த்தையில் பேச்சு வழக்கில் இருக்கிற அந்த சொற்கள் பிழையானது. அப்ப அதை நம்ம எப்படி நீக்கணும் பார்க்கலாம். சரியா? வாங்க, முருகன் அப்படிங்கறது மாத்தணுமா சார்? அப்ப அதை என்ன பண்ணலாம்? முருகன் சோறுங்கிற வார்த்தை தவறா? சோறு என்ற வார்த்தை தவறானதா? என தூய்மையான சொல்லது. அப்ப சோறு என்பது சரி, சோறு சாப்பிட்டு இருக்கு, சாப்பிட்டு இருக்கு, அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம்? ஊ இந்து ரெண்டு சொல்லின்னு போடலாமா, மூணு சொல்லினா? ரைட். சோறு உண்டு பால் குடிச்சான்னு இருக்கு. குடிக்கிறதுனா என்னன்னா, நமக்கு ரொம்ப தாகமா இருக்கும். அப்ப தாகமா இருக்கும்போது நம்ம ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்குவோம், ஆமா தானே? அந்த குவளை தண்ணிய முடக்கு முடக்கு முடக்குன்னு குடிக்கிறோம் பாத்தியா, அதுக்கு பேரு குடிக்கிறது. புரியுதா? அப்போ பாலுங்கிறது என்ன பண்ணணும்னா, நம்ம குழந்தைகளுக்கு அம்மா என்ன பண்ணுவாங்க, பால் ஊட்டும் போது சங்கடையில கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பாங்க. அந்த குழந்தை அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா சப்பி சப்பி சாப்பிடும். ரைட் தானே? அதுக்கு பேரு பருகிறது. என்ன பேரு? பருகிறது. இதுக்கு இது எல்லாமே மரபுகள்ல இருக்கிற பிழைகள். புரியுதா இல்லையா? சரி வாங்க சார், அப்ப நம்ம தின்பண்டம்னு ஒண்ணு சொல்றோமே, கடையில போய் நொறுக்கு தீனி வாங்கிட்டு வரீங்களே, அப்ப அதை என்னன்னு சொல்லுவோம்? தின்பண்டத்துக்கு பேரு நம்ம சாப்பிடுறதுன்னு சொல்லலாமா, உண்றதுன்னு சொல்லலாமா, என்னன்னு சொல்லலாம்? கடிச்சு மென்னு திங்கிறது. அப்ப அந்த நொறுக்கு தீனிக்கு நம்ம என்ன சொல்லணும்? திங்கிறதுன்னு சொல்லணும், தின்றான் அப்படின்னு சொல்லணும். சரிதானே? சரி வாங்க, அப்ப பாலுங்கிறது என்னன்னு சொல்லுவோம் நம்ம? சரி, அடுத்த தொடர் பாருங்க. வனவிலங்கு காப்பகத்தில் சிங்கக்குட்டியும் யானை குட்டியும் கண்டேன். நான் ஒரு விலங்குகள் இருக்குதுல்ல, அந்த விலங்குகளை பராமரிக்கிற ஒரு இடம் இருக்கும், அதுக்கு பேர் என்ன? வனவிலங்கு காப்பகம். அந்த வனவிலங்கு காப்பகத்துக்கு நானும் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் போயிருந்தேன். அங்க நான் எதை பார்த்தேன்னா, சிங்க குட்டியை பார்த்தேன், யானை குட்டியை பார்த்தேன். இது பேச்சு வழக்குல நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்றது. ஆனா சிங்க குட்டிங்கிற வார்த்தை சரியா, யானை குட்டிங்கிறது சரியான்றதா? இல்ல, ரெண்டுமே தவறு. சரி, அப்ப எப்ப என்ன பண்ணணும்னு பாருங்க. வனவிலங்கு காப்பகம் சரி, கவனி. சிங்க குட்டியும் சொல்லுக்கு பதிலா நம்ம எப்படி மாத்தணும்னா, சிங்க குருளையும், சிங்கத்தினுடைய இளமை பெயர், சிங்கத்தினுடைய குட்டிக்கு கூடிய இளமை பெயர் அணில் குட்டிக்கு அணில் குட்டின்னு சொல்லலாமா? அப்ப என்னன்னு சொல்லணும்? அணில் பிள்ளைன்னு சொல்லணும். ரைட் தானே? சரி, பசு இருக்கு இல்லையா, ஆடு மாடு இருக்கு இல்லையா, அந்த பசு குட்டி போட்டுச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம் நம்ம? பசு கன்றுன்னு தான் சொல்லணும். ரைட் தானே? சரி, அதே போல யானை குட்டி போட்டிருந்ததுன்னா யானை குட்டி நம்ம என்னன்னு சொல்லணும்? புரியல.
யானை கன்றையும் கண்டேன். கவனிச்சுக்கோ. இப்ப எப்படி எழுதணும்னா, வனவிலங்கு காப்பகத்தில் சிங்க குருளையும் யானை கன்றையும் கண்டேன் அப்படின்னு எழுதணும். சரிதானே? முன்ன நம்ம பார்த்தோம் இல்லையா, மரபு பிள்ளைகள்ல 3 பார்த்தோம். ஆமா தானே? அடுத்து இருக்கிற 3 இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல்ல பாருங்க, 4வதா எதுனா, கோவிந்தன் குடியிருக்க சுவர் கட்டி கூரை அமைத்தான் அப்படின்னு நமக்கு வினால கொடுத்திருக்கான். ஆமா தானே புத்தகத்துல? சரி, இந்த வார்த்தைகள் இருக்கிற மரபுல என்னென்ன பிழைகள் இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். கோவிந்தன்ல பிழை இருக்கிற மாதிரி தெரியல. குடியிருப்பதற்கு எந்த பிழையும் இல்லை. ஆனா சுவர் கட்டின்னு கொடுத்திருக்கான். இதே நம்ம கட்டிங்கிற வார்த்தையை சரியான்னு பார்க்கணும். சுவர்ன்றது ஒரு கல்லை ஒரு செங்கல் மாற்றி மாற்றி செங்கல் மேல் செங்கல் வைத்து வைத்து கீழிருந்து மேலே எழுப்புறது. அப்ப சுவர் கட்டின்னு வரக்கூடாது, சுவர் எழுப்பின்னு வரணும். சரி, கூரை அமைத்தான் இருக்கு. கூரை அமைக்கிறது இல்லை, கூரைய வேய்தல். என்ன பண்ணோம்? பனை மரம் இருக்கு இல்லையா, பனை மரத்தினுடைய கீற்றுக்களையும் தென்னை மரத்தினுடைய தென்னங்கீற்றுக்களையும் வைத்து நம்ம என்ன பண்ணுவோம்? வேய்வோம். அப்ப கூரை அமைத்தான்றது நம்ம என்ன மாத்தணும்? கூரை வேய்தான் எழுதணும். ரைட் தானே? பாரு, கோவிந்தன் குடியிருக்க சுவர் எழுப்பி கூரை சொல்லுங்க வேய்ந்தான். இப்படி மாத்திட்டீங்கன்னா இதுக்கு 1 மதிப்பெண்மா. எத்தனை மார்க்கு? ரைட். இப்போ இது வந்து நமக்கு +2 முடிஞ்சிருமா, 12ஆம் வகுப்போட முடிஞ்சிருமானா இல்ல. நீ 12ஆம் வகுப்பு முடிஞ்ச பின்னாடி 18 வயது பூர்த்தி அடைஞ்ச உடனே நீங்க டிஎன்பிசி அரசு எக்ஸாம் வைக்குது. கவர்மெண்ட் அரசு தேர்வாணையம் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், டிஎன்பிசின்னு சொல்லுவாங்க. அந்த தேர்வுல தமிழ் மொழியிலிருந்து 100 மதிப்பெண் கேட்பாங்க, 100 வினாக்களுக்குரிய பதில். அப்ப அதுல மரபு தொடர்களை நீக்கி எழுதுக, பிழையான தொடர்களை நீக்கி எழுதுக, வல்லின மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுக, அதோடு இல்லாம மயங்கொலி பிழைகளை நீக்கி எழுதுக, அகர வரிசைப்படி நீக்கி எழுதுக என நிறைய செய்திகள் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அப்ப இதை நீ தெளிவா படிச்சிட்டீங்கன்னா நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம் முடிச்சுட்டு நீ வெளியே போன பின்னாடியும் உனக்கு பயன்படாதுன்னு நீ நினைக்காத. இது எப்பெல்லாம் பயன்படும்னா, நீ அரசு பொது தேர்வு மாதிரியே பப்ளிக் எக்ஸாம் சர்வீஸ் கமிஷன் எது எழுதுனாலும் சரி, அதுல இந்த வினாக்கள் எல்லாம் கட்டாயமா கேட்பாங்க. அப்ப நீ அப்ப நினைப்ப இன்னைக்கு தமிழையா சொன்ன பாடம் அன்னைக்கு நமக்கு பயன்படுது அப்படின்னு நினைச்சிட்டு. சரியா? சரி, அடுத்த கேள்வி பாருங்க. ஆட்டு தொழுவத்தை சுற்றிலும் எலிகள் பொந்துகள் அமைத்திருந்தன இப்படின்னு கேள்வி கொடுத்திருக்கான். சரி, ஆடுன்றது என்னன்னு தெரியுமா? ஆடுகள் மொத்தமா இருக்கும், மந்தைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆடு மந்தைகளாக போகும்னு சொல்லுவோம்ல. அப்ப ஆடு கட்டியிருக்கிற அந்த இடத்துக்கு பேரு தொழுவம் அல்ல, என்னது? பட்டி. அப்ப அதை எப்படி எழுதணும்னா, ஆட்டு பட்டியை, ஆட்டுப்பட்டியை புரியுதா இல்லையா? ஆட்டுப்பட்டியை சுற்றிலும் எலிகள் பொந்துங்கிறத மாத்தணும். பொந்துங்கிறது நம்ம பேச்சு வழக்கில் சொல்றது. இப்ப மரபு சொற்கள் அக்காலத்துல எப்படி சொன்னாங்கன்னா, எலி வலை, என்ன வலை? சரி, எலிகள் எந்த லை வரணும் தெரியுமா? மேல் நோக்கு லா வந்துச்சுன்னா அது வந்து நம்ம நீர்நிலைகள்ல மீன் பிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? வலை வீசி பிடிப்போம்ல, அது வந்து மேல் நோக்கு லா. இந்த பொந்துக்கு வருகிற லா எதுன்னு பாத்தீங்கன்னா கீழ் நோக்கு லான்னு சொல்லுவாங்க, அல்லது பொது லகரம். என்ன பேரு இதுக்கு பேரு? பொது லகரம் சொல்லுவாங்க இதுக்கு பேரு. சரியா? வலைகள் அமைத்திருந்தன. இப்படி எழுதிட்டா இதுக்கு 1 மார்க்கு கண்ணே. எழுதிடலாமா? ரைட். அதுக்கு அடுத்து கடைசியா நமக்கு கொடுத்துருக்கிறதுல பாருங்க, பனை மட்டையால் கூரை வைத்தான் அப்படின்னு இருக்கு. பனை மரத்தினுடைய இலைகள் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன நம்ம பேர் சொல்லியிருக்கோம்?
ஓலைன்னு சொல்லுவோம்ல, பனை ஓலை தானே சொல்லுவோம். அங்க பனை மட்டைன்னு கொடுத்துருக்க. அப்ப அதை நம்ம எப்படி மாத்தணும்? பனை சொல்லு. பனை ஓலையால். இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், கூரை அமைத்தான்ற வார்த்தை வந்துச்சுன்னா அமைக்கிறது இல்ல, கூரை வேய்தான் சொன்னோம்ல. அப்ப இங்க எப்படி வரணும்? கூரை வேய்தான். புரியுதா கண்ணே? இப்படிதான் இந்த மரபு பிழைகளை நீக்கிறதுக்கு நமக்கு பாடத்துல கொடுத்துருக்கான். இது மாதிரியே சில மரபு சொற்களை பத்தி நீங்க நாளைக்கு கிளாஸ்ல நீங்க கிளாஸுக்கு வரும்போது என்ன பண்ணும், சில வார்த்தைகளை மரபு சொற்கள் எதையெல்லாம் பிழையா இருக்குது, அதை எப்படி திருத்தணும் அப்படிங்கறத நீங்க என்ன பண்றீங்க, நாளை கிளாஸுக்கு வரும்போது நீங்க ஆளுக்கு 4 வார்த்தைகள் எழுதிட்டு வரீங்க. சரியா? ரைட். இந்த வீடியோல நீங்க இந்த மரபு பிழைகளை பத்தி பாத்தீங்க. அடுத்த வீடியோல நம்ம மறுபடியும் சந்திப்போம். நன்றி. சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.